தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சியே திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். மகாராஷ்டிராவில் அமைச்சரவையை முடிவு செய்வதில் நீடிக்கும் குழப்பம். உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாகாக்களை ஏக்நாத் ஷிண்டே கோருவதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 8 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்களின் 2 விசைப்படகுகள் பறிமுதல். தமிழ்நாட்டையும் மணிப்பூரையும் ஒப்பிட்ட விஜயின் பேச்சு ஏற்புடையதல்ல. திமுக எம்பி கனிமொழி பதில். டெல்லியை நோக்கி பஞ்சாப் விவசாயிகள் இன்று மீண்டும் பேரணி. ஷம்பு எல்லையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. தென்கொரியா அதிபரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் தோல்வி. அதிபரை நீக்க கோரி தலைநகர் சியோலில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம். வங்கதேச நாட்டில் அமைந்துள்ள இஸ்கான் மையத்துக்கு தீ வைப்பு. கோயிலில் இருந்த சிலைகள் தீயில் எரிந்து சேதம். சிங்கப்பூரில் நடைபெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி டிங் குகேஷ் இடையேயான 10வது சுற்று டிராவில் முடிந்தது. அடிலைட் டெஸ்டின் 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணிக்கு பின்னடைவு. 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 128 ரன்களுடன் 5 விக்கெட்டுகள் இழந்து தடுமாற்றம்.